என்னுடைய அரசியல் பணிங்கிறது இந்த மாவட்டத்தில் ஏறக்குறைய 40 ஆண்டுகள். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தேன், மாநில பொறுப்பில் இருந்தேன். அதே மாதிரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தேன், மாநில பொறுப்பில் இருந்தேன். அப்புறம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக 10 ஆண்டுகள் இருந்தேன். அதனால் இந்த மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய கிராமங்கள், நகரங்கள், மக்களுடைய வாழ்நிலைகள் அது முழுவதும் எனக்கு தெரியும். நமது வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார்கள். பொதுவாக இந்த நகரத்தில் மக்களுடைய பிரச்சனைக்காக, பல்வேறு பிரச்சனைகளுக்காக நானே நேரடியாக தலைமை தாங்கி பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறேன். இந்த முடிதிருத்தும் தொழிலாளிகளுக்காக, அதே மாதிரி சாலை ஓர வியாபாரிகளுக்காக, அதே மாதிரி இந்த பழனி நகரம் ஒரு கோயில் நகரம். இந்த கோயில் நகரங்கிற போது தமிழ்நாடு மட்டுமல்ல, வெளி மாநிலங்கள், இன்னும் வெளிநாடுகள்லேருந்து கூட இந்த கோயிலுக்கு போகிற பக்தர்கள் இருக்கிறாங்க. அப்போ இங்கே இந்த நகரத்தினுடைய கட்டமைப்புலையும் சில மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டியிருக்கு. போக்குவரத்தை நம்ம ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இங்கே போகிற பக்தர்களுக்கு சில வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டிய தேவை என்பது இருக்குது. அடுத்து இந்த நகரத்தில் இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் ரொம்ப இணக்கமாக காலகாலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை இன்றைக்கி இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி இந்த கோயிலை பாதுகாக்கிறங்கிற பேரில் சில வழக்கை போட்டு அந்த மக்களுக்கு சில தொந்தரவு கொடுப்பது, அந்த ஒரு மோதலை உருவாக்குவதற்காக அவங்க முயற்சி பண்ணுறாங்க. சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீரழிக்கிற ஏற்பாடுகள் என்பது நடந்துக்கிட்டு இருக்குது. சில வழக்குகள்லாம் போட்டிருக்கிறாங்க. இப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் நம்ம கண்டுபிடித்த இருக்கிறத அதெல்லாம் தீர்க்கிறதுக்கு நம்ம வெறும் வெளியில் நின்று போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு சட்டமன்ற பணி கிடைக்கிற போது, அது வாய்ப்பு கிடைக்கிற போது, அந்த பொறுப்பு கிடைக்கிற போது அரசாங்கத்தோடு ஒரு இணக்கமாக இருந்து இந்த பிரச்சனைகளையெல்லாம் தீர்ப்பதற்கு இந்த பதவியை பயன்படுத்தும். சுய உதவி குழுக்கள் அது தமிழ்நாடு முழுவதும் ஏராளமாக உருவாக்கப்பட்டு அதுக்கு பல நிதிகளை உருவாக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது அதிகாரத்துக்கு வந்தால் சுய உதவி குழுவில் கடன் கொடுப்பதற்கு ஜாமீன் இல்லாமல் கடன் கொடுக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் மகளிர்களுக்கான திட்டங்களாக இன்றைக்கு இருக்கிறது. மீண்டும் நம்முடைய முதல்வர் 2வது முறை பொறுப்பேற்க வேண்டும். அதற்காக நீங்கள் அறிவால் சுற்றிய நட்சத்திர சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். பழனியை பொறுத்தவரை கோவில் நகரம்னு நீங்களே சொன்னீங்க. இப்போ கடவுள் சார்ந்த, நம்பிக்கை சார்ந்த விஷயத்த ஒரு கம்யூனிஸ்டா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்? இப்போ கடவுள் மறுப்பு பிரச்சாரத்தை நம்ம கையில் எடுக்கலையே. அருமை தோழர் இஎம்எஸ் கிட்ட ஒரு தடவை கேள்வி கேட்டபோது அவரே சொல்லியிருக்கிறார், நீங்கள் கோயில் பூசாரியை கூட கட்சியில் உறுப்பினராக்குவீங்களான்னு கேட்டபோது, எங்களுடைய கட்சி திட்டத்தை ஏற்றுக்கொண்ட யாரை வேணும்னாலும் கட்சியில் நாங்கள் உறுப்பினராக சேர்ப்போம்னு அவரே சொல்லியிருக்கிறார். கடவுள் நம்பிக்கை என்பது வேறு, மக்களுடைய வாழ்வு பிரச்சனைகள் என்பது வேறு. நம்மை பொறுத்த வரைக்கும் மார்க்சியம் படிச்சிருக்கிறதுனால நமக்கு ஒரு விஞ்ஞான ரீதியான சித்தாந்தம் என்பதனால் நமக்கு சில புரிதல் இருக்குது. நமக்கு தேவை ஒரு மக்கள் வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமையும் அந்த வர்க்க ரீதியான அவங்களுடைய மேம்பாடும் தேவைங்கிற அடிப்படையில் தான் பார்க்குறோம். கோவில் சார்ந்து என்னென்ன போராட்டங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? அதுதான் நம்ம அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம், ஏன்னா கோயிலுக்கு வர்றவங்க அதை வாங்கணும்னு போராட்டம் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி முடிதிருத்தக்கூடிய தொழிலாளிகளை அறநிலையத்துறையினுடைய தொழிலாளியாக மாற்றி அவங்களுக்கு ஒரு நிரந்தர சம்பளம், ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறோம். பழனியில் மொட்டையடிக்கிறதுனால கிடைக்கிற அந்த முடியை பயன்படுத்தி இங்கேயே ஒரு தோப்பா தொழிற்சாலை வச்சா இங்கே இருக்கிற நூற்றுக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற கோரிக்கையை வாலிபர் சங்க காலத்துலேருந்து வச்சு போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம கடவுளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, கடவுளுக்கு இடையூறாகவோ அல்லது கடவுளை நம்பிக்கை வைத்து வருகிற மக்களுக்கு எதிராகவோ நம்ம எந்த பணியும் நம்ம செய்யலாம். தொடர் இப்போ பழனி தொகுதியை பொறுத்தளவில் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? நீங்கள் இந்த பழனி தொகுதியை எப்படி புரிஞ்சு வச்சுருக்கீங்க? இங்கே என்ன மாதிரியான மக்கள் இருக்காங்க? இங்கே வளர்ச்சிங்கிறது எப்படி வரணும்? பழனி நகரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பக்கத்தில் தொழில் வளர்ச்சி என்பது இல்லை. பழனி நகரம் கோயில் சார்ந்த நகரங்கள்லாம் வர்ற பக்தர்கள், வியாபாரம் அதுதான் இருக்குது. அப்போ லட்சக்கணக்கான பக்தர்கள் போகிற போது அதை ஒட்டி வர்த்தகம் என்பது நடைபெறுகிறது. அப்போ அந்த லட்சக்கணக்கான பக்தர்களை முறைப்படுத்தி
இங்கே தங்கி அவங்க சாமியை வழிபட்டுட்டு போகிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குகிற போது ஒரு நாள் வந்துட்டு போகிறவங்க 2 நாள் தங்கினா அதை ஒட்டி வியாபாரம் மற்ற ஏற்பாடுகள் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வேறு பல விஷயங்களும் நம்ம கொஞ்சம் ஆலோசித்து இந்த ஏரியாவில் கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்கள் அதை வச்சு நம்ம கொஞ்சம் தொழிற்சாலைகளை உருவாக்கணும். பழனி நகரத்தினுடைய அமைப்பு வேறு, பழனியை சுற்றி இருக்க இந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய கிராமப்புறத்தினுடைய அதனுடைய வாழ்நிலை, அதனுடைய விவசாயம் மற்றது வேறு. அப்போ இதையெல்லாம் பிரித்து பார்த்து இந்த பகுதிக்கு ஏற்ப மக்களுக்கு கோரிக்கைகளை உருவாக்கி நம்ம அரசு கவனத்துக்கு கொண்டு போய் வளர்த்துருக்கோம். 2026 எலெக்ஷன்ல உங்க ஓட்டு யாருக்கு? தோழமை கட்சி கம்யூனிஸ்ட் அருவாள் சுட்டியல் தான் ஸ்டாலின் ஐயா, அதனால அவருக்கு தான் போடும். மக்களுக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு போட வேண்டியது. கொலவருதியா எங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் போடுது. கம்யூனிஸ்ட் நிற்கிறாங்க, நல்லதுதான். பாண்டி அவருக்கு அருவாள் சுட்டியல் தான் ஓட்டு போடுவோம். உதயசூரியன். என்னோட வாக்கு அருவாள் சுத்தியலுக்கு. எதனால? நல்லா செய்கிறனால. எதுக்காகனா அவங்க நல்லது பண்ணுவாங்க, அதுக்காக ஏமாற்ற மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் வந்தால் நல்லா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. மக்களுக்கான என்னென்ன பிரச்சனை இருக்கோ 100 நாள் வேலை வேணுமா அதுங்காட்டி அவங்க தான் வரணும், கம்யூனிஸ்ட் கட்சி தான் வரணும். ஸ்டாலின் ஆட்சி நல்லா இருக்கு. இதை இப்போ எங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுத்தாருங்க, இப்போ 2000 ரூபாய் ஏற்றிருக்காருங்க. 5000 ரூபா பணம் போட்டு விட்டாங்கல்ல, 5000 ரூபா பணம் போட்டு விட்டாங்கல்ல. பஸ் வசதியிலேருந்து மாதம் பணம் 1000 ரூபா வருது, அதனால கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது. அவ்வளவு. கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா யார் நிக்கிறாங்கன்னு பாண்டியன் ஒருத்தர் பாண்டி நிற்கிறாரு. பாண்டி ஐயா நிற்கிறாரு. அவர் என்னென்ன செய்வார்னு எதிர்பார்க்குறீங்க? அவங்க கம்யூனிஸ்ட்னால் நல்லா செய்வாங்க. கேரளா மாதிரி அவர் ஜனங்களுக்காக போராடுறோம். ஜனங்களுக்காகவே அவர் முழு நேரமும் ஜனங்களை பற்றியே சிந்திச்சு ஜனங்களை பற்றி பேசக்கூடிய ஒருத்தர். அந்த கட்சிக்காரங்க வந்தால் ஏழை பாளைகளுக்கெல்லாம் நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஆளுக்கு சொல்லியிருக்காங்க. விவசாயிகளுக்கு மக்களுக்கு கேட்டதை ரெடி பண்ணி தருவாங்க. எல்லா வசதியும் இருக்குது. இப்போ நல்லா தான் இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி பழனி தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்கு? இந்த குடிநீர் தண்ணி வந்ததுன்னா பழனிவேல் எம்எல்ஏ இருக்க பொழுது தான் 1 பைசா லஞ்சம் வாங்க கிடையாது, 1 பைசா ஆட்டம் வாங்க கிடையாது. எட்டுக்காட்டு விவசாயிகளுக்கு கூட இருந்து பட்டா வாங்கி கொடுத்தா வடகவிஞ்சிக்கு நல்லா பண்ணியிருக்காரு. இந்த மார்க்கெட்டு பழனிவேலால் உருவாக்கப்பட்ட மார்க்கெட்டு தான் இந்த மார்க்கெட். எங்கள் ஊரில் இப்போ ஜிஹெச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. பாலசுந்தரம் நிறைய இது பண்ணியிருக்காங்க. மற்ற கட்சிக்காரங்கள்லாம் இருக்காங்களா? ஏடிஎம்கே கூட்டணி இருக்கு, அதுக்கப்புறம் தாவேக்காலாம் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்களாம் சும்மா எம்எல்ஏ ஆகணும், அவ்வளோதான். ஜனங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஏதோ பணத்தை கொடுப்பாங்க, ஓட்டு வாங்குவாங்க, போவாங்க, வருவாங்க. ஜனங்களை பற்றி சிந்திக்கிறேன். பாண்டி ஜனங்களை பற்றியே சிந்திக்கிறவர், ஜனங்களோடவே இருக்கிறவர். இப்போ டிவிக்கு புது மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறாங்களே, அவங்க மேலே அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. இப்போ தான் நான் வந்திருக்கேன் ஃபீல்டுக்குள்ள. ஆனால் நிறையா இருக்குல்ல, நிறைய விஷயம் பார்க்க வேண்டியது. விஜய் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அவர் இப்போ தாங்க அரசியலுக்கு வந்திருக்காரு. குழந்தைங்க அது பூரா அவங்க 10,000 ஓட்டு வாங்குறது பெரிய விஷயம். ஏடிஎம்கேவும் ஓட்டு வாங்க முடியாது. இந்த தடவை யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே வரும். டிஎம்கேக்கு தான் இருக்குது. இங்கே பழனியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகப்படியான யாருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பாண்டிக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க. மக்களுடைய வரவேற்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் நம்ம இந்த அணி என்பது 21 கட்சிகளை கொண்ட அணியாக இருக்குது. அதனால அணியினுடைய பலம் அது நமக்கு இருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக சச்சிதானந்தம் வெற்றி பெற்றதுக்கு பின்னால் இங்கே இந்த நான் ஏற்கனவே கொடைக்கானலுக்கு எப்படி கிரிமினல்களை ஒழுங்குபடுத்துவதற்கு அவங்கள கட்டுப்படுத்துவதற்கு சிசிடிவி கேமரா மாதிரி பயன்படுத்தணும்னு சொன்னோம். பழனி நகரம் முழுவதும் வைப்பதற்கு எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதியை கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பீரியடு எம்எல்ஏ இருந்த தோழர் பழனிவேலு அவருடைய முயற்சியில் தான் 89-90 இந்த குதிரையார் டேம் வந்தது. இன்றைக்கி அது ஏறக்குறைய 5000 ஏக்கருக்கு பக்கமாக பாசனம் நம்ம மாவட்டத்துக்குள்ள ஒரு பகுதி பாசனம் வருது. திருப்பூரில் மாவட்டத்தில் கொழும்பம் போன்ற கிராமங்களை ஒட்டி அதில் இருக்கக்கூடிய நிலங்களும் பாசன பரப்பாக இருக்குது. பாசனத்தில் விவசாயிகள் இருக்காங்க. அதனால் ஏற்கனவே நம்ம கம்யூனிஸ்டுகள் இந்த தொகுதியில் செய்திருக்கக்கூடிய பணி, கூட்டணியினுடைய பலம், கடந்த 10 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினர் செய்திருக்கக்கூடிய காரியம், இதுவெல்லாம் சேர்ந்து போகிற இடங்களில் நல்ல வரவேற்புக்கு பார்க்குற இடங்களில் நான் இப்போ 4 நாட்களாக பிரச்சாரத்துக்கு போகிற போது எல்லா இடங்களிலும் பெண்கள் இருக்கிறாங்க, வரவேற்கிறாங்க. நல்ல பலமாக தான் இருக்குது, நல்ல இருக்குது அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வையிலையும் மதிப்பீடாக இருக்குது.